இன்னைக்கு சென்னையில் ஈசிஆரில் நீங்கள் இடம் வாங்க முடியலன்னா நீங்கள் பார்த்த 1360 கோடி ஊழல் மட்டும் இல்லை, ஜாப் ஸ்கேம் மட்டும் கிடையாது, கிக் பேக்ஸ் மட்டும் கிடையாது. அதை தாண்டி பெரும்பாலான ரியல் எஸ்டேட் இன்னைக்கு அஃபோர்டபுளே இல்லாமல் யூத்துக்கு போயிருக்குண்ணா. இன்னைக்கு நீங்கள் வீடு இல்லாமல் இருக்கீங்க, 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சோம், கடன் வாங்கி வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியல, ஹவுசிங் போர்டு வீடு கூட வாங்க முடியாதுங்க. ஹவுசிங் போர்டு வீடு கூட 2 கோடி ரூபா. அப்போது நீங்கள் படிப்பை பற்றி பேசுகிறீங்க, சோஷியல் வெல்ஃபேரை பற்றி பேசுகிறீங்க, இது எதுவுமே ரீச் ஆகலைங்கிறது 10 லட்சம் கோடி கடனில் எவ்வளோ ஊழலாக இருக்குது. ரெண்டாவது, டேக்ஸ் பணம், டேக்ஸ் உங்களுக்கு ரேஷனலைஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தா ரேஷனலைஸும் ஆகலை. இன்கம் டேக்ஸ் நீங்கள் வருமானம் உயர கட்டக்கூடிய டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸு மூட்டைப்பூச்சி மாதிரி அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மறைமுக வரி, ஜிஎஸ்டி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு, நீங்கள் இபி பில்லு கூட நான் டேக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அப்போ இவ்வளோ பணத்தை நீங்கள் கட்டுறீங்க, அதுக்கு தேவையான பெனிஃபிட்டை சோஷியல் வெல்ஃபேராக வருதா? 5000 ரூபாய் கொடுத்ததுனால உங்கள் பணத்தை தான் திருப்பி கொடுத்துருக்காங்க, அதுவும் விஜய் அவர்களுக்கு பயந்து. போன வருஷம் கொடுத்தாங்களா? அதுக்கு முன்னாடி வருஷம் கொடுத்தாங்களா? இந்த வருஷம் தான் வெயில் வருதா? இல்லை. அப்போ இந்த வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5000 ரூபா கொடுத்ததுக்கு காரணமும் விஜய் அவர்கள் தான், இல்லைனா அது கூட கிடச்சிருக்காது மக்களுக்கு.